Hello everybody. Hi. Good evening. Welcome to Vedantu and now Shravanee Ma'am. So today வந்து பாத்தீங்க அப்படினா ரொம்ப important ஆன ஒரு கிளாஸ். இன்னையோடைய கிளாஸை வந்து இப்போ இந்த செஷன் அட்டெண்ட் பண்றவங்க I request you to attend it completely. இன்னைக்கு செஷன் வந்து நீ கம்ப்ளீட்டா வந்து அட்டெண்ட் பண்ணணும். இன்ஃபேக்ட் சொல்ல போனா நான் லாஸ்ட் 1 மந்த்ல நடத்தின ஒரு லைவ் செஷன்லயே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லைவ் செஷன் வந்து இதுதான். ஏன் அப்படின்னா for your first midterm exam, for your quarterly, for your second midterm, for your half yearly, for your first revision, second revision, third revision and finally in your public exam, இந்த compulsory questionல உங்களுக்கு கேட்க போறது it is ABCD type of conversions. Okay, so இந்த ABCD type of conversions book back கேட்பாங்களா, book inside கேட்பாங்களா, இல்ல வந்து நமக்கு important questions தான் கேட்பாங்களா அப்படின்னா என்ன வேணா கேட்கலாம். ஒவ்வொரு வருஷமுமே இந்த ABCD type of reactions வந்து unpredictable-ஆ தான் வந்துட்டு இருக்கு. சரியா? So last year நிறைய பேர் சொன்னாங்க ABCD reaction வந்து கம்பல்சரியில டஃப்பா கேட்டாங்க பப்ளிக் எக்ஸாம்ல அப்படின்னு. பட் நம்ம வேதாந்துல லைவ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சூப்பரா எழுதிட்டாங்க. ஏன்னா நம்ம சொல்லி கொடுத்த கொஸ்டின் அப்படியே வந்துச்சு. ஏன் 1-2 கொஸ்டின் இல்ல, லாஸ்ட் மினிட்ல பப்ளிக் எக்ஸாம்க்கு முத நாள் ஐ ஸ்டில் ரிமெம்பர் டாப் 50 ABCD கன்வர்ஷன் சொல்லிட்டு 50 கன்வர்ஷன்ஸ் நம்ம லாஸ்ட் மினிட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு போனோம். ஓகே, சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா you need to understand ABCD conversions bookல இருந்து எங்கேந்து வேணா கேட்கலாம். ஓகே, சோ நம்ம இப்ப ஆல்கஹால்ஸ், phenols and ethers படிக்கிறோம் இல்லையா? சோ ஆல்கஹால், phenols and ethers உடைய ப்ரிப்பரேஷன்ல இருந்து கேட்கலாம், இல்லனா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து நமக்கு கேட்கலாம். Similarly அடுத்த சாப்டர் aldehyde, ketones and acids படிப்போம். Then நம்ம வந்து organo nitrogen compounds வந்து படிப்போம். ஓகே, சோ இந்த ABCD conversions இன்னைக்கு நான் சொல்லி தருது ஏதோ ஃபர்ஸ்ட் மிட்டம மட்டும் மைண்ட்ல வெச்சு இல்ல, உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஓகே, சோ இன்னைக்கு கிளாஸ் இஸ் very important. ஆல்ரெடி சாப்டர் 11ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கன்வர்ஷன்ஸ் உங்களுக்கு நான் வந்து டீச் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க் வந்து நான் இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து பின் பண்ணியிருக்கேன். மறக்காம அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இன்னைக்கு கிளாஸுக்கு வந்தவங்க ஃபுல் கிளாஸ் throughout the class இருந்தே ஆகணும். ஏன்னா இன்னைக்கு கிளாஸ் அட்டெண்ட் பண்றவங்க மட்டும்தான் சாப்டர் 11ல கேட்கக்கூடிய புக் இன்சைட் ABCD டைப் ஆஃப் கன்வர்ஷன்ஸ் பப்ளிக் எக்ஸாம்ல உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். மேம், இப்போ நீங்க சொல்லி தரீங்கல்ல, இதை மட்டும் சாப்டர் 11ல படிச்சா போதுமா? டெஃபினட்டா போதும். பிகாஸ் இன்னைக்கு நிறைய பர்முடேஷன் காம்பினேஷன்ஸ்ல நம்ம வந்து ABCD டைப் ஆஃப் ரிலேஷன்ஸ் பார்க்க போறோம். ஓகே, சோ யாரெல்லாம் இப்போ லைவ் கிளாஸ்ல இருக்கீங்களோ லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த அடுத்த 1 மணி நேரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த ஒரு 1 hour it is very important. It is very crucial. Is that clear? எல்லாரும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? ஓகே, எல்லாரும் பக்காவா லிசன் பண்ண போறீங்க. நான் உங்களுக்கு PDF தரேன். லைவ் கிளாஸ் நடக்கிறப்போவே I will give you the PDF. But you need to listen with full focus. Are you all ready? யார் இந்த full class attend பண்ண போறீங்க? chatல ஒரு fire போடுங்க. Because இன்னைக்கு நம்ம பார்க்க போற questions ஒவ்வொன்றும் நீ மிஸ் பண்ணிட்டு போகவே கூடாது அப்படிங்கிற கன்வர்ஷன்ஸ். இப்போ நம்ம லைவ்ல பாக்குறதெல்லாம் நீ எங்க தேடினாலுமே உனக்கு கிடைக்க போறது கிடையாது. நீ எங்க தேடி எப்படி படிச்சாலுமே இப்ப நம்ம பார்க்க போற questions எல்லாமே உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்க போறது கிடையாது. அவ்வளோ சூப்பரான questions எல்லாமே நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். ஓகே, so yes, there is a very great surprise waiting for you. Okay, so என்ன சர்ப்ரைஸா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக காத்துக்கிட்டே இருங்க. சோ நம்மளுடைய வேதாந்தா ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்கு. அண்ணா நகர், வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி, பேரூர் அண்ட் பெருங்களத்தூர். அது மட்டும் இல்லாம மதுரை, திருச்சி அண்ட் கோயம்புத்தூர்லயும் இருக்கு. ஆஃப்லைன்ல நீட் அண்ட் JEE கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. 90% வரைக்கும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வேணும்னா இன்ஸ்டன்ட் வேதாந்தா ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் எழுதிக்கோங்க. புக் விசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி ஃபில் பண்ணீங்கன்னா you will get the details about it. And மக்களே, யாரெல்லாம் இன்னும் தீமினல் பேட்ச்ல ஜாயின் பண்ணலையோ
join right now because every day 2 hours of live class and live class உடைய recorded class and அதோடைய PDF NEET and JEE உடைய recorded videos and ஒரு surprise. அதுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படினா சண்டே ஆனா டெஸ்ட், இது எல்லாமே நாங்க தான் சொல்லி தர போறோம் உங்களுக்கு. also at the cost of 3999 monthly கிடையாது, yearly கே. okay, so let's begin with the first question. okay, so இந்த question வந்து பாத்தீங்க அப்படினா பப்ளிக் எக்ஸாம் இருக்கு இல்லையா, சோ பப்ளிக்ல வந்து 5 மார்க்ல கேட்டிருந்தாங்க. பப்ளிக்ல 5 மார்க்ல கேட்டிருந்தாங்க. எல்லாரும் ஃபோக்கஸோட நல்லா லிசன் பண்ணு. ஃபுல் ஃபோக்கஸோட எனக்கு நீங்க லிசன் பண்ணனும். ஃபுல் கிளாஸ் கவனிக்கணும். நடுவுல ஸ்கிப் பண்ணிட்டு போனேன்னு வெச்சுக்கோ, அவ்வளவுதான். சரியா? ஓகேடா. சோ நோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நோ டைவர்ஷன்ஸ். போனை வந்து யூ கீப் இட் ஹரிசான்டல். சாட் பார்க்காத, நடுவுல ஃபோன் கால் வந்தா எடுக்காத, டிஸ்ட்ராக்ட் ஆகாம full class இருந்து கவனிப்பியா? இது பப்ளிக் எக்ஸாமுக்கே நான் இப்ப சொல்லி தருது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே 11th சாப்டர் ABCD கன்வர்ஷன்ஸ்க்கு இது ஒன்னு மட்டுமே போதும். ஓகே, will you be the whole class? எனக்கு இப்போ கிளாஸ்க்குள்ள வந்தவங்க யாருமே எனக்கு கடைசி வரைக்கும் போக கூடாது. ரைட்டா? ஓகேவா? சூப்பர். இது பப்ளிக்ல 5 மார்க்ல கேட்ட ஒரு क्वेश्चन. An organic compound A of molecular formula C2H4O. Actually இந்த question வந்து மாறி போயிடுச்சு. Just it got changed. Okay, I'll just go to the next question. C6H6O. It gives neutral ferric chloride solution. இது மாறிடுச்சுடா, question மாறிடுச்சு. We'll go from the second question ல இருந்து நம்ம வந்து போகலாம். Okay, so listen with full extra careful ஓட. ethanol PCl5 phosphorus pentachloride கூட ரியாக்ட் பண்றாங்க. அப்போ வந்து X கிடைக்குது. சரியா? அதுக்கு அப்புறமா அத alcoholic potassium hydroxide கூட ரியாக்ட் பண்றப்போ Y கிடைக்குது. and you need to identify A and B. அதாவது இங்க இருக்கக்கூடிய X-ஐயும் Y-ஐயும் வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்றாங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் எத்தனால். எத்தனால் உடைய மாலிகுலர் ஃபார்முலா என்னது? CH3 CH2 OH. okay, so இதான் எத்தனாலுடைய மாலிகுலர் ஃபார்முலா. சோ இத PCl5 கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம். ஒரு விஷயம், ஒரு ட்ரிக் நான் சொல்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, சோ எப்போலாம் நீங்க வந்து பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு யூஸ் பண்றீங்களோ, பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு இல்லனா பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு இல்லனா SOCl2 thionyl chloride. சரியா? சோ இவங்க எல்லாரும் யாரு அப்படினா they are all chlorinating agent. அவங்கலாம் யாரு? chlorinating agent. chlorinating agent அப்படினா வந்து என்ன அர்த்தம்? எங்கெல்லாம் நீங்க வந்து OH பாக்குறீங்களோ அந்த OH தூக்கிட்டு Cl மாத்திரணும், அவ்வளவுதான். சரியா? PCl3 PCl5 SOCl2 யூஸ் பண்ணீங்கன்னா எங்கெல்லாம் OH இருக்கோ OH தூக்கிட்டு குளோரின் போட்டுருங்க. சரியா? அதான் நடக்க போகுது. சோ இங்க பாரு, OH இருக்கா, OH தூக்கிடுங்க. OH தூக்கிட்டு you just replace it with chlorine. so நமக்கு இங்க என்னடா கிடைக்கும்? we'll be getting CH3 CH2 and then OH க்கு பதிலா we are going to get chlorine. so இது வந்து ethanol. இது பேர் என்னது? chloroethane. chloroethane. சரியா? ஓகே, சோ இந்த குளோரோஈத்தேனை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்ல ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்றோம். ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட நம்ம ரியாக்ட் பண்றோம். சோ நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆல்கஹால் வந்து எலிமினேட் பண்ணும் அப்படி. ஓகே, ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து எலிமினேஷன் பண்ணும். இதுவே அக்வஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்கும். அக்வஸ்ல வந்து நமக்கு என்ன நடக்கும்? சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் வந்து நடக்கும். ஆல்கஹால்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எலிமினேஷன் ரியாக்ஷன் வந்து நடக்கும். ஆல்கஹாலை நம்ம எலிமினேட் பண்ணணும், ஆல்கஹால் கூடாது, ஆல்கஹாலை எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இதை நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய செகண்ட் ஹிண்ட். நான் அப்படியே புக் பேஜ் ரெண்டா பிரிச்சுக்கிறேன். சோ ஹிண்ட் எல்லாம் நம்ம இங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். சரியா? சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. alcoholic potassium hydroxide அப்படினா what reaction happens? elimination reaction வந்து நமக்கு நடக்கும். ஏதோ ஒன்னு eliminate ஆகும். இதே aqueous water இருக்கக்கூடிய potassium hydroxide யூஸ் பண்ணோம் அப்படினா substitution reaction வந்து நமக்கு நடக்கும். இப்போ இங்க பார், elimination நமக்கு நடக்கும்.
பீட்டா ஹைட்ரஜன் நமக்கு வந்து எலிமினேட் ஆகும். குளோரின் அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் தான் ஆல்பா கார்பன். ஆல்பா கார்பனுக்கு பக்கத்து கார்பன் தான் பீட்டா கார்பன். இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் வெளில போயிடும். அப்போ இந்த CH3 நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா I am writing it as CH2H அப்படின்னு நான் வந்து எழுதிக்கிறேன். சரியா? சோ என்னப்பா நடக்கும்? இந்த ஹைட்ரஜன் வெளியில போயிடும். இந்த ஹைட்ரஜனும் OHும் சேர்ந்து வாட்டரா வெளில போயிடும். அப்புறமா இந்த பொட்டாசியமும் குளோரினும் சேர்ந்து பொட்டாசியம் குளோரைடு KCl வெளியில போயிடும். ஓகே, சோ இந்த குளோரினும் வெளில போயிடும், இந்த ஹைட்ரஜனும் வெளில போயிடும். இவங்க ரெண்டு பேரும் வெளில போயிட்டாங்கன்னா இந்த பாண்ட் இங்க டிஸ்பிளேஸ் ஆகி CH2 double bond CH2. Okay, we get ethene as the product. We get ethene as the product. So X வந்து என்னது? X வந்து ethyl chloride. Ethyl chloride and CH2 double bond CH2 என்னது? Ethene. Okay, so ethene வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். எத்தனை பேருக்கு clear? எத்தனை பேருக்கு இது பக்கா clear? Okay, very good. So let's go to the next question. Okay, அடுத்த question வந்து பாருங்க. இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க? C6H5OH. அது வந்து என்னது? It is phenol. Okay, it is phenol. Okay, paid batch homework I will give you da. So C6H5OH. So phenol நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா zinc டஸ்ட் கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம். ஜிங்க் டஸ்ட் கூட ரியாக்ட் பண்றோம். அப்போ என்ன தெரியுமா ஆகும்? இந்த ரியாக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டேன். சோ இங்க இருக்கக்கூடிய இந்த ஜிங்க்கும் இந்த ஆக்சிஜனும் சேர்ந்து ZNO வெளியில போயிடும். ZNO வெளியில போயிடும். அப்போ மீதி என்ன இருக்கு? பென்சீன்ல ஹைட்ரஜன், அது ஆல்ரெடி இருக்கிற ஹைட்ரஜன் தானே. அப்போ நமக்கு மீதி பென்சீன் வந்து ப்ராடக்ட்டா கிடைக்கும். அப்ப அந்த பென்சீன் தான் காம்பவுண்ட் A. 1 minute. Okay, are we back? Yes. So வந்து இதுல கவனிச்சீங்க அப்படின்னா next stepல இது ரொம்ப important question தான். Next stepல it is reacting with chloromethane and then aluminum chloride. இது வந்து பாத்தீங்கன்னா it is Friedel-Crafts reaction. இது வந்து ஒரு நேமிங் ரியாக்ஷன். This is Friedel-Crafts reaction. So என்ன தெரியுமா ஆகும்? So பென்சீன்ல இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் and then இந்த குளோரின் சேர்ந்து HCl வெளியில போயிடுவாங்க. அப்போ இந்த மிథைல் குரூப் போய் எனக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணும். இதான் Friedel-Crafts alkylation where here methylation is happening. அப்படி இருக்கிறப்போ பென்சீன் ரிங்ல நமக்கு CH3 குரூப் போயிட்டு சப்ஸ்டிட்யூட் ஆகும். பென்சீன் ரிங்ல CH3 குரூப் போயிட்டு நமக்கு சப்ஸ்டிட்யூட் ஆகும். அடுத்த ஸ்டெப்ல I am reacting it with KMnO4. Okay, KMnO4 வந்து என்னது? It is potassium permanganate. Potassium permanganate is a oxidizing agent. அத மறந்துடாதீங்க. இது வந்து என்னதுடா? Oxidizing agent. Okay, it is a oxidizing agent. இப்போ toluene நமக்கு இங்க என்ன ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு? ப்ராடக்ட் B வந்து என்னது? It is toluene. So toluene நம்ம ஆக்சிடைஸ் பண்றப்போ என்ன நடக்கும்? Oxidation means addition of oxygen and removal of hydrogen. கரெக்ட்டா?
ரெண்டு ஆக்சிஜனை ஆட் பண்ணி ரெண்டு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிடு. ஸோ என்ன மேம் சொல்றது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னா ஆட் 2 ஆக்சிஜன் COO, ரெண்டு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டா ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கும். ஸோ we get பென்சீன்ல ஆசிட். அப்ப இது பேர் வந்து என்னது? இட் இஸ் பென்சாயிக் ஆசிட். ஸோ பென்சாயிக் ஆசிட் வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைச்சிருக்கு. Is that clear for each and every one of you? Is that clear? சுத்தமா புரியலையா? அப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து கிளாஸை லிசன் பண்ணுங்க. I have taken யாருக்கெல்லாம் சம கிளியரா புரிஞ்சுது அப்படிங்கிறவங்களாம் சாட்ல கிளியர் அப்படின்னு சொல்லுங்க. சரியா? ஓகே. So I have phenol here டா. C6H5OH தான் phenol. Phenol zinc டஸ்ட் கூட ரியாக்ட் பண்றப்போ அந்த ஜிங்க்கும் ஆக்சிஜனும் சேர்ந்து ZNO-வா வெளில போய்டும். அப்போ பென்சீன் கிடைக்கும். பென்சீனை நான் என்ன பண்றேன்? ஃப்ரீடல் கிராஃப்ட் அல்கைலேஷன் பண்றேன். அப்போ பென்சீன்ல இருக்கிற ஹைட்ரஜனும் குளோரினும் HCl-ஆ வெளில போயிட்டு இந்த CH3 குரூப் போய் சப்ஸ்டிட்யூட் ஆச்சுன்னா we get toluene as the product. இப்போ அந்த டொலுவீனை நான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கூட நான் ரியாக்ட் பண்றப்போ என்ன ஆகும்? ரெண்டு ஆக்சிஜன் ஆட் ஆகும், ரெண்டு ஹைட்ரஜன் வெளில போகும். அதானே ஆக்சிடேஷன். So we get benzoic acid as the product. பக்கா கிளியர்? ஓகே. அடுத்த क्वेश्चन நம்ம போகலாம். சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து phenol டா. C6H5OH. Phenol we are reacting it with sodium hydroxide. ஓகே. மரகதம் நான் சொன்னேன்டா ஸ்டார்டிங் ஆஃப் த கிளாஸ்லயே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரியா? நோட்ஸ் எடுக்கிறதுனா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா I will give you the PDF. ஓகே டன். I will give you the PDF. Don't worry. ஹே எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? ஓகே ஃபுல் கிளாஸ் கவனிங்க. டுடே ஃபுல் கிளாஸ் நீங்க கண்டிப்பா லிசன் பண்ணணும். பிகாஸ் இன்னைக்கு கிளாஸ் நீங்க கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே டில் பப்ளிக் எக்ஸாம் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Is that clear? Okay, done. So இப்போ அடுத்து போகலாம் நம்ம. So we have taken phenol here. ஓகேங்க. So இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா phenol எடுத்துக்கறாங்க. So phenol வந்து என்ன பண்றாங்க? They are reacting it with sodium hydroxide. They are reacting it with NaOH. sodium hydroxide கூட ரியாக்ட் பண்றாங்க. அப்போ என்ன கிடைக்குது? A கிடைக்குது. ஓகே வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர் அப்படின்னு நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். ஸோ எவ்ரிபடி லிசன் வித் ஃபுல் ஃபோக்கஸ். இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனும் இங்க இருக்கக்கூடிய இந்த OH-ம் சேர்ந்து நமக்கு வாட்டரா வெளியில போயிடும். வாட்டரா வெளியில போயிடும். அப்போ இந்த Na போய் எனக்கு இங்க சப்ஸ்டிடியூட் ஆகுமா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? பென்சீன் ரிங்ல ஆல்ரெடி ஒரு ஆக்சிஜன் இருக்கு, அது கூட Na. ஸோ இது பேர் என்ன தெரியுமா? திஸ் இஸ் sodium phenoxide. இது நேம் என்னடா? sodium phenoxide. sodium phenoxide. சரியா? சோ இப்போ அந்த sodium phenoxide தான் நம்மளுடைய ப்ராடக்ட் A. சோ இப்போ sodium phenoxide I am reacting it with CO2. அப்போ என்ன தெரியுமா ஆகும்? இங்க பக்கத்து பொசிஷன்ல இருக்கிற ஹைட்ரஜன் அது என்ன சொல்லுது அப்படின்னா சோடியம் சோடியம் நீ இங்க வந்துரு, நான் அங்க வந்துடுறேன். ஏன்னா இந்த CO2 இருக்கான்ல, CO2 வந்து இங்க சப்ஸ்டிடியூட் பண்றதுனால சோ CO2 இங்க வந்து சப்ஸ்டிடியூட் பண்ண போகுது பக்கத்து பொசிஷன்ல. சோ என்ன நடக்குது? நமக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் சோடியம் பிளேஸ்க்கு போய்டும், சோடியம் ஹைட்ரஜன் பிளேஸ்க்கு வந்துரும். அவ்வளவுதான். சோ கவனிச்சீங்க அப்படின்னா 400 Kelvin at 4 to 7 atmospheric pressure क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க அத. சோ என்ன நடக்கும் நமக்கு இங்க? OH and then இங்க நமக்கு CO2வா? அப்ப இது COONA. புரிஞ்சுதா? நல்லா கவனி. CO2 இருக்குல, அதுதான் COO. அந்த COO எனக்கு இங்க வந்து சப்ஸ்டிடியூட் பண்ண போகுது. அந்த COO இங்க வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணுதுன்னா அப்போ என்ன நடக்கும்? ஹைட்ரஜன் நான் அங்க போயிடுறேன், சோடியம் நீ இங்க வந்துரு அப்படின்னு சொல்லும். சோ they get switched. ஓகே சோ நமக்கு இங்க ஒரு ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு, அதுதான் ப்ராடக்ட் B. இப்போ அந்த ப்ராடக்ட் B என்ன பண்றாங்க அப்படின்னா ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்றாங்க, which means வாட்டர் யூஸ் பண்ணி பாண்ட பிரேக் பண்றாங்க. வாட்டர் யூஸ் பண்ணி பாண்ட பிரேக் பண்றாங்க. சரியா? சோ எப்படி வாட்டர் யூஸ் பண்ணி பாண்ட் பிரேக் ஆகும் அப்படின்னா பிரேக் தி பாண்ட் லைக் திஸ்.
ஹைட்ரஜன் இங்கேயும் OH இங்கேயும் ஆட் ஆகும். ஸோ ஹைட்ரஜன் அங்க ஆட் ஆகுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? we'll be getting COOH. அதுக்கப்புறமா இது NaOH சேர்ந்தா NaOH. ஸோ ஃபைனலா நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா ப்ராடக்ட் C. இதுதான் salicylic acid. இது வந்து ஒரு நேமிங் ரியாக்ஷன். அது என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். salicylic acid. இதுதான் வந்து salicylic acid. இது வந்து ஒரு நேமிங் ரியாக்ஷன். What naming reaction is this? தெரியுமா? Very good. Kolbe's reaction. Very good. It is Kolbe's reaction. சரியா? நம்ம வந்து Kolbe's reaction and Reimer-Tiemann reaction ரெண்டுமே இந்த சாப்டர்ல ரொம்ப ரொம்ப important. Okay? So again I'll recall once again. I have phenol here. So phenol I am reacting it with sodium hydroxide. So what is happening? Phenol இருக்கிற ஹைட்ரஜனும் sodium hydroxide OHம் சேர்ந்து வாட்டரா வெளிய போகுது. அப்ப இந்த சோடியம் போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுச்சுனா we get sodium phenoxide. அடுத்த ஸ்டெப்ல கார்பன் டை ஆக்சைடு COO இங்க நமக்கு சப்ஸ்டிட்யூட் ஆகுறப்போ என்ன சொல்லும் COO? நான் இங்க வந்துக்கறேன் ஹைட்ரஜன் நீ அங்க போய்டு சோடியம் நீ இங்க வந்துருன்னு சொல்லும். So hydrogen அங்க போய்டும் இங்க COO இங்க வந்துரும். So we get COO, Na and OH. இப்போ அத நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்றப்போ H இங்க OH இங்க ஆட் ஆகும். So we get salicylic acid as the product. Clear? Clear? Is that clear for everybody? Very good. So நம்ம அடுத்த question போலாமா? An organic compound with a molecular formula C3H8O3 used as sweetening agent. Okay? So இது வந்து sweetening agent-ஆ வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. So இதுதான் நம்மளோட clue. Sweetening agent-ஆ நம்ம எதுடா வந்து யூஸ் பண்ணுவோம்? ஸ்கிரீன் கட் ஆகுதா? கரெக்டா தான்டா இருக்கு. ஸ்லோவா தான்டா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் ஜான். ஸ்வீட்டனிங் ஏஜென்ட்டா எதை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம்? கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க. ஃப்ரக்டோஸா? இல்ல இல்ல, இந்த சாப்டர்ல யாரை யூஸ் பண்ணுவோம்? கிளிசரால். கரெக்டா? இங்க பாரு, C3 3 கார்பன், H8 O3 O3 இருக்கனாலே அது OH என்னது? ட்ரைஆல். சோ இது வந்து என்னது அப்படினா it is CH2OH and then CHOH and again it is CH2OH. இது வந்து என்ன தெரியுமா? This is glycerol. இது வந்து என்னது? glycerol. So இந்த glycerol நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படினா ஆக்சிடைஸ் பண்றோம். எப்படி? Used as sweetening agent with an oxidation with Fenton's reagent. நேத்து கூட compulsory questionல the same question நம்ம வந்து சால்வ் பண்ணி பார்த்தோம். What is a Fenton's reagent? Fenton's reagent அப்படினா வந்து என்னது? It is FeSO4, ferrous sulfate. Okay? FeSO4 in presence of hydrogen peroxide H2O2. இதுதான் வந்து என்னது? இதுதான் நம்மளுடைய Fenton's reagent. இதுதான் நம்மளுடைய Fenton's reagent. Okay? Very good. So இந்த Fenton's reagent வந்து பாத்தீங்க அப்படினா it is a oxidizing agent. Okay? எனக்கு இப்போ ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கிளியரா சொல்லுங்க. CH2OH என்னதுடா? It is a primary alcohol. கரெக்ட்டா? இது வந்து ஒரு primary alcohol. CHOH என்னது? Secondary alcohol. இப்போ இதுக்கு எனக்கு ப்ராடக்ட் எப்படி தெரியுமா வரும்? I'll be getting a mixture of A and C. எனக்கு வந்து ஒரு mixture of products வந்து கிடைக்கும். So எனக்கு இந்த primary alcohol மட்டும் ஆக்சிடைஸ் ஆனா என்ன கிடைக்கும்? ஆல்டிஹைடு கிடைக்கும். சரி மேம், செகண்டரி ஆல்கஹால் மட்டும் ஆக்சிடைஸ் ஆச்சுனா எனக்கு என்ன கிடைக்கும்? கீட்டோன், C double bond O, கீட்டோன் கிடைக்கும். மத்த எல்லா கார்பனுமே சேமா இருக்கும். சரியா? மத்த எல்லா கார்பனுமே சேமா இருக்கும். Okay? So listen, first primary alcohol CH2OH oxidize ஆச்சுனா the primary alcohol will get oxidized to aldehyde. அத மறக்காதீங்க, நல்லா கவனி. CH2OH தான் primary alcohol. Primary alcohol oxidize பண்ணீங்கனா you get aldehyde. Aldehyde oxidize பண்ணீங்கனா you get acid. Next is CHOH, secondary alcohol oxidize பண்ணீங்கனா you get ketone. Ketone oxidize பண்ணீங்கனா again உங்களுக்கு acid கிடைக்கும். சரியா? So இந்த CH2OH அப்படியே தூக்கிட்டு
இங்க வந்து என்ன பண்ணணும், you have to put CHO aldehyde போடணும். so போட்டாச்சு. மத்தபடி மத்த எல்லா கார்பன்ஸும் சேமா இருக்கும். CHOH and CH2OH. அடுத்து mixture of secondary alcohol மட்டும் oxidize ஆயிருக்கு 2 ketones. அப்போ மத்த ரெண்டுமே சேமா இருக்கும். CH2OH and then CH2OH. ஓகேவா? கிளியரா? பக்கா? சூப்பர். இப்போ நமக்கு இங்க ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைச்சிருக்கு இல்லையா? இது பேர் என்ன தெரியுமா? glyceraldehyde. ஓகே, சோ இதோட நேம் வந்து என்னது? this is glyceraldehyde. and what is the name of this compound? C double bond O, dihydroxyacetone. ரெண்டு OH group இருக்கு பாருங்க. சோ இதோட நேம் என்ன தெரியுமா? it is dihydroxyacetone. ketone இருக்கு. so acetone. is that clear? பக்காவா? மாஸ் ABCD conversion question புக்லயும் இல்ல, அப்புறம் எப்படி क्वेश्चन உங்களுக்கு மட்டும் கிடைக்குது மேம்? ப்ளீஸ் சொல்லுங்க. புரியல. क्वेश्चन வந்து we make da. சோ இப்போ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படினா previous year publicல கேட்டது, previous year quarterly, half-yearly, அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாமே வந்து இந்த क्वेश्चंस வந்து prepare பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ ABCD conversions வந்து PTA இல்ல இந்த இருக்கு, previous year quarterly, half-yearly government உடைய official क्वेश्चन எல்லாம் வந்து இருக்கு. இதெல்லாம் ரிப்பீட்டடா கேட்ட क्वेश्चंस. ஓகேவா? டன். சோ இந்த क्वेश्चन எல்லாருக்குமே கிளியர் அப்படி நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க, compound A of molecular formula C6H6O. பார்த்தோனே கண்டுபிடிச்சிடலாம் இது என்ன காம்பவுண்ட். C6H6O அப்படிங்கிறது என்னடா காம்பவுண்ட்? ஃபீனால். ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம் இல்லையா? சோ C6H6O அப்படிங்கிறது என்னது? C6H5OH. correct, which is phenol. gives purple coloration with neutral FeCl3. neutral FeCl3 கூட பாத்தீங்க அப்படினா அதுக்கு purple color கிடைக்குமா? அப்ப அது phenol தான். compound A reacts with ammonia to give compound B. அப்ப அந்த compound A தான் வந்து யாரு? phenol. so phenol நம்ம யாரு கூட react பண்றோம்? ammonia கூட, NH3 கூட react பண்றப்போ it gives compound B. and A also react with zinc dust. A again வந்து என்ன பண்றாங்க? zinc dust கூட react பண்றப்போ they get C. compound C கிடைக்குதாம். என்ன அப்படினு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ கொடுத்திருக்கிற क्वेश्चन நான் வந்து என்ன பண்ணிக்கிட்டேன்? இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டுக்கு எழுதிக்கிட்டேன். சோ இதுதான் ABCD டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் நீங்க பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, சோ C6H5OH ஃபீனால அமோனியா கூட ரியாக்ட் பண்றப்போ என்ன தெரியுமாகோ? அமோனியால இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் இந்த OHும் சேர்ந்து வாட்டரா வெளியில போய்டும். ஒரு ஹைட்ரஜனும் OHும் சேர்ந்து வாட்டரா வெளியில போய்டும். அப்போ அமோனியால மீதி எவ்வளவு ஹைட்ரஜன் இருக்கு? 2 இருக்கு. ஒரு ஹைட்ரஜன் போயிட்டா மீதி NH2. அப்ப அந்த NH2 இங்க போய் சப்ஸ்டிட்யூட் ஆச்சுனா C6H5NH2. ஓகே, இப்போ இங்க இருக்கு இல்லையா நம்மளுடைய phenol. சோ இந்த phenol நான் zinc dust கூட ரியாக்ட் பண்றேன். அப்போ என்ன ஆகும் நமக்கு? இந்த ஜிங்க்கும் ஆக்சிஜனும் சேர்ந்து ZNO வெளில போய்டும். அப்போ C6H6 we get benzene. அப்போ we get C6H6 benzene. யாருக்கெல்லாம் பக்கா clear? this question is very easy, also important. so phenol அமோனியா கூட ரியாக்ட் பண்றப்போ அமோனியால இருக்கிற Hம் OHம் சேர்ந்து வாட்டரா வெளில போயிட்டு we get aniline as the product. we get aniline as the product. and then phenol zinc கூட ரியாக்ட் பண்றப்போ we get benzene as the product. we get benzene as the product. பக்கா? சூப்பர், டன். அடுத்த क्वेश्चन நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா phenol is distilled with zinc dust to give A. நான் சொல்ல மாட்டேன், நீங்க இப்பதான் பாத்தீங்க. you only have to answer. I am going to see who is going to answer. phenol is distilled with zinc dust to give A. so phenol இருக்கு C6H5OH. அதை வந்து யார் கூட ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னா ஜிங்க் டஸ்ட் கூட ரியாக்ட் பண்றாங்களாம். என்ன கிடைக்கும் மேம்? ஜிங்க்கும் ஆக்சிஜனும் சேர்ந்து ZNOவா வெளில போய்டும் மேம்.
அப்போ நமக்கு வந்து பென்சீன் தான் ப்ராடக்டா கிடைக்கும். ஓகே, அந்த பென்சீன் தான் காம்பவுண்ட் A. Further, A react with propyl chloride with anhydrous aluminum chloride. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த anhydrous aluminum chloride வந்து ஒரு Lewis acid. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்டலிஸ்டா வந்து ஆக்ட் பண்ணும். இந்த anhydrous aluminum chloride யூஸ் பண்ற ரியாக்ஷன் வந்து ஃப்ரீடல்-கிராஃப்ட் அல்கைலேஷன் இல்லனா அசைலேஷன். அல்கைலேஷன்னா என்ன அர்த்தம்? அல்கைல் குரூப் சப்ஸ்டிடியூட் ஆகுதுன்னு அர்த்தம். அல்கைல் குரூப் சப்ஸ்டிடியூட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ ப்ரோபைல் குளோரைடுனா யாருடா? நீத், ஈத், ப்ரோப். கரெக்டா? அப்ப CH3, CH2, CH2Cl இதான் ப்ரோபைல் குளோரைடு in presence of anhydrous aluminum chloride. இப்போ என்ன தெரியுமா ஆகும்? பென்சீன்ல இருக்கிற ஹைட்ரஜனும் and then இந்த ப்ரோபைல் குளோரைட்ல இருக்கிற குளோரினும் சேர்ந்து HCl வெளியில போயிட்டாங்கன்னா இந்த அல்கைல் குரூப் வந்து எனக்கு இங்க சப்ஸ்டிடியூட் ஆகுமா? அப்படி சப்ஸ்டிடியூட் ஆச்சுன்னா நமக்கு இங்க என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? பென்சீன் ரிங்ல நமக்கு ஒரு ப்ரோபைல் குரூப் போயிட்டு சப்ஸ்டிடியூட் ஆகி இருக்கு. ஓகே, பென்சீன் ரிங்ல ஒரு ப்ரோபைல் குரூப் போயிட்டு நமக்கு சப்ஸ்டிடியூட் ஆகி இருக்கு. டு கிவ் B, அப்போ இதுதான் நம்ம காம்பவுண்ட் B. On oxidation gives C. இப்போ B நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா ஆக்சிடைஸ் பண்றீங்க. ஓகே, நல்லா கவனிங்க. நீங்க என்ன வேணா குரூப் வந்து இருந்துட்டு போகுது, ரைட்? அந்த அல்கைல் குரூப் அப்படியே ஆசிடா எனக்கு ஆக்சிடைஸ் ஆயிடும். அல்கைல் குரூப் அப்படியே எனக்கு வந்து ஆசிடா எனக்கு ஆக்சிடைஸ் ஆயிடும். So we get benzoic acid. Okay, so we get benzoic acid as the product. Blue box தான் நான் கேட்டேன். ஓகேவா? ஜியோகிராஃபி மேம். ஓகேடா, டன்டா சாஹிஷ்ணு. ப்ளூ பாக்ஸ் நான் சொல்லி தரேன்டா, கவலைப்படாத. எத்தனை பேருக்கு பக்கா கிளியர்? கிளியரா? ஓகேடா, சூப்பர். சோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, ஐடென்டிஃபை காம்பவுண்ட் A and B. சோ நமக்கு இங்க என்ன இருக்கு? மீத், ஈத், ப்ரோப். ப்ரோபீன் வந்து இருக்கு. அது என்ன பண்றாங்கன்னா water in presence of hydrogen, which is they are using acid hydrolysis பண்றாங்க. என்ன பண்றாங்க? acid hydrolysis வந்து பண்றாங்க. ஓகே, அப்போ நமக்கு வந்து என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்கும்? previous வீடியோல you put acetone. என்ன மேன் சொல்ற? டேய், இங்க என்னடா நடக்குது? இங்க நம்ம ஆல்கஹால ஆக்சிடைஸ் பண்றோம்டா. ஆல்கஹால அதுவும் நீங்க ஃபென்டான்ஸ் ரியேஜென்ட் யூஸ் பண்ணி ஆக்சிடைஸ் பண்றப்போ அது வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? பிரைமரி ஆல்கஹால்னா ஆல்டிஹைட் கிடைக்கும், செகண்டரி ஆல்கஹால்னா உங்களுக்கு கீட்டோன் கிடைக்கும். ஆனா இங்க நீங்க யூஸ் பண்ற ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்து என்னது? ஜஸ்ட் அது என்ன ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படிங்கறத அவங்க வந்து சொல்லல. அப்போ இந்த ஆல்கேன்ஸ் will get oxidized to acid, அவ்வளவுதான். சரியா? ஓகே, சோ இப்போ கவனிங்கடா. we have neat, eth, prop. propene இருக்கு. we are using acid hydrolysis பண்றாங்க. அப்போ என்னப்பா நடக்கும் நமக்கு? H2O across the double bond water வந்து ஆட் ஆகும். நல்லா யோசி. இது வந்து மார்கோனிகாஃப்ஸ் அடிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் மார்கோவ்னிகாஃப்ஸ். மார்கோவ்னிகாஃப்ஸ்ல வந்து என்ன தெரியுமா ரூல்? இப்போ HOH வாட்டர்ங்கிறது என்னது? HOH across the double bond, அதாவது ஒரு unsymmetrical alkenesல நீங்க வந்து ஆட் பண்றப்போ, ஆமா தண்ணி குடிப்போம். unsymmetrical alkenesல ஆட் பண்றப்போ எங்க ஹைட்ரஜன் அதிகமா இருக்கோ அங்க ஹைட்ரஜனும், எங்க ஹைட்ரஜன் கம்மியா இருக்கோ அங்க OHும் ஆட் ஆகும். இதுதான் மார்கோனிகாஃப்ஸ் ரூல். சரியா? அப்போ ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்ங்கறத பாரு. CH3 CH2O சாரி CH3 1 2 3 4 CH3 CH
OH and then இங்க again CH3. கரெக்டா? இங்க CH2 கூட ஹைட்ரஜன் ஆட் ஆச்சுனா CH3. So we get this as product A. கிளியரா? இது நான் கொஞ்சம் கிளியரா எழுதுறேன் கவனிங்க. CH3 இப்போ இந்த CH ல தான் நம்ம OH group add ஆயிருக்கு. இப்போ இந்த CH2 ல ஹைட்ரஜன் ஆட் ஆச்சுனா it is again CH3. ஓகே? இப்போ ப்ராடக்ட் B நீங்க கொஞ்சம் கவனிங்க. இப்போ இங்க வந்து நமக்கு என்ன நடக்குது அப்படினா டைபோரேன் in presence of H2O2. H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்தாலே ஓகே ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து வந்தாலே நமக்கு வந்து என்ன வரும் ஆன்டி மார்கானிகாஃப்ஸ் ரூல் வந்து அது ஃபாலோ பண்ணும் சரியா நல்லா கவனிச்சுக்கோ நமக்கு வந்து என்ன வரும் ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ் பண்ணாலே we use what we use ஆன்டி மார்கானிகாஃப்ஸ் ரூல் ஆன்டி மார்கானிகாஃப்ஸ் ரூல் வந்து அப்படியே ஆப்போசிட் ஆன்டி மார்கானிகாஃப்ஸ் ரூல் வந்து அப்படியே ஆப்போசிட் இப்போ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா here bond அப்படிதான் பிரேக் ஆகும் ஆனா எங்க ஹைட்ரஜன் கம்மியா இருக்கோ அங்க ஹைட்ரஜனோ எங்க ஹைட்ரஜன் அதிகமா இருக்கோ அங்க இந்த நெகட்டிவ் பார்ட்டும் போயிட்டு நமக்கு ஆட் ஆகும் அப்போ நமக்கு ப்ராடக்ட் எப்படி தெரியுமா இருக்கும் CH3 which is நல்லா கவனிங்க இப்போ நமக்கு ரெண்டு ப்ராடக்ட்டா வந்து கிடைக்கும் ரைட் கிளியரா சாரி கரெக்ட் தான் நல்லா கவனிங்க CH3 CH2 CH2OH so மீத்து ஈத்து ப்ரோபனால் வந்து நமக்கு இதுல ப்ராடக்ட்டா கிடைக்குது ப்ரோபனால் வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு இதுல ப்ராடக்ட்டா கிடைக்குது is that clear for everybody கரெக்ட்டா so இதான் காம்பவுண்ட் A இதான் காம்பவுண்ட் B so Markovnikov's rule anti Markovnikov's rule அவ்வளவுதான் so hydrogen across the unsymmetrical carbon வந்து நமக்கு இருக்குறப்போ டபுள் பாண்ட் வந்து நமக்கு இருக்குறப்போ எங்க ஹைட்ரஜன் அதிகமா இருக்கோ அங்க ஹைட்ரஜனும் எங்க ஹைட்ரஜன் கம்மியா இருக்கோ அங்க வந்து the negative பார்ட்டும் ஆட் ஆகிறது Markovnikov's அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடக்குது ஆன்டி Markovnikov's எப்பலாம் ஹைட்ரஜன் பெராக்சைடு வருதோ அப்பலாம் it follows anti Markovnikov's rule அடுத்த கேள்விக்கு போகலாம் ஐடென்டிஃபை A and B ஹபா எனக்கு போர் அடிக்குது எனக்கு சத்தியமா போர் அடிக்குது இந்த क्वेश्चனை பார்த்து ABCD ரியாக்ஷன் வந்து இல்ல ஸ்டார்டிங்ல தான் கஷ்டமா இருக்கும் போக போக இல்ல டேய் இவன் நம்ம பையன்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சரியா ஸ்டார்டிங்ல தான் கொஞ்சம் பயமா வந்து இருக்கும் போக போக இவன் நம்ம பையன் டக்குன்னு ஆன்சர் பண்ணு பார்த்த ஸ்பீடுக்கு ஆன்சர் பண்ணு இது என்னது ஃபீனால்ல ஜிங்க் கூட ரியாக்ட் பண்ணா பென்சீன் அவ்வளவுதான் ஏன்னா ஜிங்க்கும் ஆக்சிஜனும் சேர்ந்து ஜிங்க் ஆக்சைடா வெளில போயிடும் இதே क्वेश्चन எத்தனை விதமா ரிப்பீட் ஆச்சு பாத்தீங்களா அடுத்து பாரு சோடியம் ஹைட்ராக்சைடு in presence of C6H5COCl அதாவது இது வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து ஒரு ஆசிட் குளோரைடு குரூப் கூட வந்து ரியாக்ட் பண்றாங்க சரியா ஆசிட் குளோரைடு குரூப் கூட ரியாக்ட் பண்றாங்க you need to remember ஃபீனால்ல இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனும் குளோரினும் HCl வெளியில போய்டும் HCl வெளியில போய்டும் அவ்வளவுதான் ஜாயின் பண்ணி எழுதுங்க ப்ராடக்ட் வந்துரும் C6H5 கரெக்ட்டா இங்க O இருக்கு இங்க CO இருக்கு C6H5 COO C6H5 சோ இதுடைய பேர் என்ன தெரியுமா it is phenyl benzoate so it is phenyl benzoate okay clear so ரொம்ப easy ஹைட்ரஜனும் Clம் HCl வெளில போய்டும் அப்போ C6H5COO C6H5 அப்படியே ஜாயின் பண்ணி எழுத போறீங்க அவ்வளவுதான் சம ஈஸி அடுத்த क्वेश्चனை பாருங்க இதுவும் ரொம்ப ஈஸி தான்டா கொஞ்சம் ட்ரை பண்ணு ரொம்ப ஈஸி நல்லா கவனிங்க I have C2H6O இது வந்து என்னது C2H5OH கரெக்ட்டா இது வந்து எப்படி நீ கொஞ்சம் பிரேக் டவுன் பண்ணிக்கலாம் ஆல்கஹாலா பிரேக் டவுன் பண்ணிக்கணும் அப்படினா இட் இஸ் C2H5OH ன்னு எழுதிக்கலாம் இத நான் திருப்பியும் பிரேக் டவுன் பண்ணிக்கணும் அப்படினா I can write it as CH3CH2OH அப்படி நம்ம வந்து எழுதிக்கலாம் which is ethanol okay so நல்லா கவனிங்க I have taken CH3CH2OH இப்போ எத்தனால்ல என்ன பண்றாங்க அப்படினா
K2Cr2O7 அவன் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஆக்சிடைசிங் ஏஜென்ட். K2Cr2O7 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அது வந்து என்ன தெரியுமா பண்ணும், இந்த பிரைமரி ஆல்கஹால் இருக்குல்ல அவனை மொத்தமா ஆசிடா ஆக்சிடைஸ் பண்ணிடும். So this question they will be asking you in a 5 mark. Okay, so இது வந்து என்னவா மாத்திரும், அது COOH. Okay, ஆசிடா அது அப்படியே ஆக்சிடைஸ் பண்ணிடும். இங்க இருக்கக்கூடிய இந்த CH3 அப்படியே இருக்கும். CH3COOH acetic acid, ethanoic acid நமக்கு கிடைக்குது as product B. கரெக்டா இருக்கா பாரு, C2H4O2 கரெக்டா இருக்கு. அதை என்ன பண்றாங்கன்னா அடுத்த ஸ்டெப்ல கால்சியம் ஹைட்ராக்சைடு கூட வந்து ரியாக்ட் பண்றாங்க. சோ அப்ப என்ன தெரியுமா நடக்கும், நமக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த வாட்டர் வந்து நமக்கு வெளியில போகும். எப்படி மேம் வாட்டர் வெளில போகும் அப்படின்னா நல்லா கவனிங்க. சோ ஹியர் இங்க நமக்கு வந்து ஹைட்ரஜன் இருக்கு கரெக்டா. எஸ், ஹியர் ஐ ஹேவ் திஸ் ஹைட்ரஜன். இங்க எனக்கு 2 OH குரூப் இருக்கு. சோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நான் இங்க 2 போட்டுக்கிறேன். இங்க நான் 2 போட்டுக்கிட்டா 2 times of hydrogen and 2 times of OH. 2H and 2OH சேர்த்தா நமக்கு ப்ராடக்ட்ல என்ன கிடைக்கும், we will be getting water. 2 molecules of water எனக்கு வெளியில போய்டும். 2 molecules of water வந்து எனக்கு வெளியில போய்டும். நல்லா கவனி, 2 ஹைட்ரஜனும் 2 OHம் சேர்ந்து வாட்டரா எனக்கு வெளியில போயிடுச்சு. அப்போ மீதி என்ன தம்பி ப்ராடக்டா இருக்கும் அதான் பார்க்க போறோம். CH3COO மேல என்ன இருக்கு நமக்கு, CH3COO வந்து நமக்கு இருக்கு. எவ்வளோ டைம்ஸ் இருக்கு இந்த CH3COO? 2 டைம்ஸ் இருக்கு மேம். வெரி குட், 2 டைம்ஸ் இருக்கு. கீழே என்ன இருக்கு, கால்சியம் இருக்கு. சரி, ஸோ கால்சியம் அசிட்டேட் வந்து நமக்கு இப்போ ப்ராடக்டா கிடைச்சிருக்கு. சரி, இந்த கால்சியம் அசிட்டேட் என்ன பண்றாங்க, C கிடைச்சிருச்சு நமக்கு. இப்போ அதை வந்து they are doing distillation அப்படிங்கிறது வந்து ஒரு பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ். ஓகே, எவாபரேட் பண்ணி அதுக்கப்புறமா கண்டென்ஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ். ஸோ இதை டிஸ்டிலேஷன் பண்றப்போ நமக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து எனக்கு வெளியில போயிடுது. இங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வெளியில போயிடுது. ஓகே, சோ எப்படி மேம் அப்படின்னா நல்லா கவனி, CaCO3 வெளியில போயிடுது. CaCO3 கால்சியம் கார்பனேட்டா வெளியில போயிடுது. வெளியில போயிடுச்சுன்னா மீதி என்ன மட்டும் தான் இருக்கும் நமக்கு, CH3COCH3 தான் மீதி இருக்கும். புரியுதா? நல்லா கவனிடா. CH3COCH3 CH3COOCA இதுல இந்த கால்சியம்லாம் வெளில போயிடும் நமக்கு. ஓகே, it will get eliminated as calcium carbonate. அப்ப எனக்கு மீதி என்ன மட்டும் தான் இருக்கும், CH3COCH3. so we will be getting only acetone as the product. acetone மட்டும் தான் நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். so we are taking ethanol CH3CH2OH. ethanol K2Cr2O7 which is oxidizing agent கூட ரியாக்ட் பண்றோம். ரியாக்ட் பண்றப்போ we will be getting CH3COOH. CH2OH ஆக்சிடைஸ் பண்றப்போ ஆசிட் கிடைக்குது. அதை நான் கால்சியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்றப்போ நான் 2 moles எடுத்துக்கிறேன். ஏன் 2 moles எடுத்துக்கிறேன், அப்பதான் Hம் OHம் சேர்ந்து 2 moles ஆஃப் வாட்டரா வெளில போக முடியும். அடுத்த ஸ்டெப்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய CH3COO and then இந்த கால்சியம் நமக்கு ஒன்று சேர்ந்துருது. ஸோ கால்சியம் அசிட்டேட் கிடைக்குது. அதை நான் டிஸ்டிலேஷன் பண்றப்போ எனக்கு கால்சியம் கார்பனேட் வெளில போயிட்டு ஐ எம் கெட்டிங் த ப்ராடக்ட். ஐ எம் நாட் கெட்டிங் த தீமினல் கிளாஸ், ப்ளீஸ் ஹெல்ப். எப்போ ஜாயின் பண்ணீங்க மார்க்கெட் டு ஹோம் டெலிவரி சர்வீஸ்? எப்போ ஜாயின் பண்ணீங்க? அண்ட் 11th 12th அப்படிங்கிற உங்க எக்ஸாக்ட் நேம் என்ன நேம்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படிங்கறத வந்து தெளிவா நம்ம சேனலோட ஏதாச்சும் ஒரு வீடியோஸ்ல இப்போ போயிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து டீம் கிட்ட ஐ லெட் them know. ஓகே, ஓகே டன்டா. அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? ரெடியா? சூப்பர்.
நெக்ஸ்ட் பாருங்க ஐடென்டிஃபை. ஓ மை காட், see நான் சொல்லி தர மாட்டேன் இந்த क्वेश्चन, நான் சொல்லி தர மாட்டேன், உங்களுக்கு ஆன்சர் தெரியும். குயிக்கா சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். phenol zinc கூட ரியாக்ட் பண்றப்போ ஜிங்க்கும் ஆக்சிஜனும் சேர்ந்து ZNO வெளில போய்டும். so we get benzene as the product. இப்போ இந்த பென்சீனை CH3Cl in presence of aluminum chloride கூட ரியாக்ட் பண்றப்போ Friedel-Crafts reaction, ஹைட்ரஜனும் Clம் HCl வெளில போயிட்டு CH3 வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணும். அப்ப C6H5CH3 டொலுவீன் கிடைக்கும். இப்போ அந்த டொலுவீனை நம்ம வந்து என்ன பண்றோம், ஆக்சிடேஷன் பண்றோம் KMnO4 கூட. KMnO4 is a oxidizing agent. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், ரெண்டு ஆக்சிஜன் ஆட் ஆகி ரெண்டு ஹைட்ரஜன் வெளில போய்டும். அப்போ benzoic acid வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். It is very very easy and straight reaction. 𝐕𝒂𝒏 12th standard please startingலயே join பண்ணிட்டேன். என்ன காட்டல இன்னைக்கு யாருடைய கிளாஸ் பா? Whose class is today? Okay da. Max. Okay da, I'll note your name. 𝐕𝒂𝒏. ஒரே நிமிஷம். Max. I'll send a message and then be back. Okay, அமிச்சிட்டேன். Clear? Okay. Next போலாமா? Complete the reaction. So, can we complete this reaction? Try பண்ணலாமா? Benzene, sorry, phenol இருக்கு. Phenol first என்ன பண்றாங்க அப்படின்னா sodium hydroxide கூட react பண்றாங்க. Then carbon dioxide. Then பாத்தீங்க அப்படின்னா water, acid hydrolysis. இந்த reaction எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. சரி சரி, நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எழுதுறேன், உங்களுக்கே ஆன்சர் தெரியும். இந்த ரியாக்ஷனும் நம்ம பார்த்துருக்கோம். இதுதான் ABCD கன்வர்ஷன். நம்ம படிக்க இல்ல எத்தனை பேருக்கு ஸ்டார்டிங் ஆஃப் த கிளாஸ்ல ABCD ரியாக்ஷன் பத்தி ஐடியாவே இல்லாம உள்ள வந்திருப்பீங்க. ஆனா இப்போ மேம் எனக்கு ஒரு தைரியம் வருது மேம், ABCD ரியாக்ஷன் எப்படி வேணா கேள்றா, நான் ஆன்சர் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியம் வருது அப்படின்னு எத்தனை பேர் இருக்கீங்க? நல்லா கவனி. இங்க நமக்கு என்ன இருக்கு, ஃபீனால் இருக்கு. நான் இப்படி எழுதிக்கிறேன், ஏன்னா எனக்கு இப்படி எழுதுறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு. ஓகே, so I have phenol here. so phenol நம்ம வந்து என்ன பண்றோம், we are reacting with sodium hydroxide. sodium hydroxide கூட ரியாக்ட் பண்றோம். அப்போ நமக்கு வந்து என்ன நடக்குது, Hம் OHம் சேர்ந்து வாட்டரா வெளில போயிட்டு எண்ணெய் போயிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணும். so we get sodium phenoxide வந்து நமக்கு கிடைக்கும். அப்புறம் அந்த சோடியம் ஃபீனாக்சைட கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் பண்ணா CO2 எனக்கு இங்க வந்து ஆட் ஆகும். அப்போ ஹைட்ரஜனும் சோடியமும் நீ அங்கிட்டு போ நான் இங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு they just exchange their places. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், இங்க NOH இங்க COO ஆட் ஆயிடுச்சுன்னா COONA. ஓகே, COONA. ஓகேவா? அடுத்த ஸ்டெப்ல நமக்கு இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ராலிசிஸ் நடக்குது. வாட்டர் யூஸ் பண்ணி பாண்டை பிரேக் பண்றோம். so break the bond here. இங்க ஹைட்ரஜன் இங்க OH ஆட் பண்ணுங்க. we will be getting what, salicylic acid as the product. salicylic acid வந்து நமக்கு ப்ராடக்ட் X-ஆ கிடைக்கும். இப்போ இங்க பார், CHCl3 என்னது இது, CHCl3 என்னது இது, வெரி ஈஸி. ஈஸியா நீங்க இதை வந்து சால்வ் பண்ணலாம். தெரியுமா? chloroform, Reimer-Tiemann.
What reaction is this? அடுத்த reaction வந்து என்னது? Reimer-Tiemann reaction, correct? What is Reimer-Tiemann? என்னடா போர்டு அப்படியே ஸ்டக் ஆன மாதிரி இருக்கு. I feel like the board has stuck. Okay, கரெக்டா தான் இருக்கு. ஓகேடா கவனிங்க. So ஃபைனலா இந்த Reimer-Tiemann reactionல நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து என்ன கிடைக்கும்? I'll give you da, don't worry at all. Reimer-Tiemann reactionல salicylaldehyde நமக்கு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? Salicylaldehyde ப்ராடக்ட்டா கிடைக்கும். இதுல எப்படி salicylic acid கிடைச்சது? அந்த மாதிரி CHO. இங்க acid இருந்தா salicylic acid. Aldehyde இருந்தா அது salicylaldehyde. Okay? So X வந்து பாத்தீங்க அப்படினா it is salicylic acid. Okay? And then இது வந்து பாத்தீங்க அப்படினா it is salicylaldehyde. Salicylaldehyde. Okay? Super. அடுத்த question போலாமா? Yeah. So this question பார்க்கலாம். How many of you answers அப்படினு சொல்லிட்டு. I'll send you da shiny class முடிச்சிட்டு அனுப்பிச்சு விடுறேன். Okay? Yeah. So இப்போ வந்து look at this question. C2H6O. இப்போ சொல்லுங்க நம்ம நிறைய C2H6O பார்த்திருக்கோம். இப்போ tell me C2H6O when you just write அது வந்து என்ன alcohol? I'll go grab water and be back. அதுக்குள்ள எனக்கு இந்த சால்வ் பண்ணுங்க. Ethanol அடுத்து ethanol காப்பர் கூட ரியாக்ட் பண்றப்போ என்ன ஆகும்? Okay, what will happen da oxidize ஆகும் சரியா? So copper யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படினா இத வந்து நம்ம oxidize பண்றோம். So C2H5OH நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படினா CH3CH2OH அப்படினு எழுதிக்கிறேன். So இது வந்து என்னது? இது வந்து நம்மளுடைய primary alcohol. இது வந்து என்னது? This is my primary alcohol. So primary alcohol oxidize பண்ணா என்ன கிடைக்கும்? aldehyde கிடைக்கும். So CH3CHO aldehyde எனக்கு கிடைக்கும். இப்போ அந்த aldehyde நம்ம என்ன பண்றோம் அப்படினா இவனுங்க கூட ரியாக்ட் பண்றோம். So who are they? ஒரு அசோ காம்பவுண்ட் மாதிரியே இருக்கே, என்னது இது? எங்க பார்த்திருக்கீங்க? இவங்களை ரியாக்ட் பண்ணா நமக்கு என்ன நடக்கும்? Do you know that? So இவங்க ரொம்ப ரொம்ப ஈஸி. They are reducing agent. Okay? So இந்த combination of reagents நல்லா பார்த்து வெச்சுக்கோங்க. They are all reducing agent. அப்போ என்ன தெரியுமா ஆகும்? இங்க இருக்கிற ஆக்சிஜன் வெளில போய்டும், ரெண்டு ஹைட்ரஜன் ஆட் ஆகும். ரைட்? இங்க இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜன் எனக்கு வெளில போயிடுச்சு அப்படினா we will be getting CH3. Okay? We will be getting ethane as the product. We will be getting ethane as the product. So இது வந்து oxidizing agent, இது வந்து reducing agent. அடுத்து பாருங்க, glycol and glycerol உடைய reactions வந்து ரொம்ப 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 ரொம்ப
இம்பார்ட்டன்ட். அதனால கொஞ்சம் அதை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் கொடுத்து கவனிச்சுக்கோங்க. சரியா? அடுத்து வேற ஒரு லைவ் இருக்கு கரெக்டா? ஆனா நான் வந்து இன்னைக்கு இதை முடிச்சுட்டு தான் போலாம் அப்படின்னு இருக்கேன். வாட் டு யூ ஆல் திங்க்? இந்த லைவ் தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை வந்து நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த ஆல் சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கு வந்து போய்க்கலாம். எஸ், ஓகே. ஸோ இது முடிச்சிடலாம்டா, என்ன ஆனாலும் இதை முடிச்சிடலாம். பிகாஸ் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஈவன் ஃபார் யுவர் பப்ளிக் எக்ஸாம். ஓகே, யா. கிளைகால் இருக்கு. வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் கிளைகால்? நான் இடம் இல்லாதனால நான் வந்து இங்கே எழுதுறேன். சரியா? ஓகே. ஸோ கிளைகால் இஸ் அ டையால் கரெக்டா? CH2OH and then CH2OH. ஸோ கிளைகாலை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட் கூட நான் ரியாக்ட் பண்றேன். என்ன பண்றேன்? ஆன்ஹைட்ரஸ் ZnCl2 ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட் கூட நான் ரியாக்ட் பண்றேன். ஸோ ரியாக்ட் பண்றப்போ நமக்கு வந்து என்ன நடக்கும் இங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இங்க இருக்கக்கூடிய இந்த OHம் இந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து they go as வாட்டரா வெளில போயிடும். வாட்டரா வெளில போயிட்டா what you will get here as the product? அதான் கிடையாது, இங்க நம்ம தப்பா பண்ணிட்டோம். ஆன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட் தானே. so when you just see இங்க இருக்கக்கூடிய இந்த OHம் இந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து நமக்கு வாட்டரா வெளியில போயிடும். ஓகே, அங்கேயும் தப்பு பண்ணிட்டோம். இங்க இருக்கிற இந்த H2 டா, H2 and O இப்படிதான் வெளியில போகும் when you use zinc chloride. சரியா? ஓகே, இந்த H2 and then O. அப்ப பாருங்களேன், மேல எனக்கு CH3, கீழே எனக்கு CHO. so CH3 CHO CH3 CHO. ஓகே, கிளியர்? சூப்பர். இப்போ ஆக்சிடேன் கிடையாது, அதுதான் கிடையாது. இங்க பாரு, ஜிங்க் குளோரைட்ரா, ஜிங்க் குளோரைட் மாத்தி பாத்துறாத. நானே பாரு எடுத்தோன்னே ஆக்சிடேன் தான் தப்பா போட்டேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதே கிளிசரால் தான், கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட். ஓகே, ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா 2 molecules ஆஃப் கிளிசராலை நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நல்லா கவனிங்க, CH2OH CH2OH இது 1 molecule of glycerol. 2 molecule, so CH2OH and then CH2OH. 2 molecules of glycerol. I am reacting it with concentrated sulfuric acid. So sulfuric acid வந்து என்னது? It is a dehydrating agent. அது வந்து ஒரு dehydrating agent. So இங்க இருக்கிற Hம் OHம் சேர்ந்து வாட்டரா வெளில போயிடும். இங்க இருக்கிற Hம் OHம் சேர்ந்து நமக்கு வாட்டரா வெளியில போயிடும். வெளியில போயிடுச்சுன்னா ப்ராடக்டா நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? மீதி என்ன இருக்கு? கரெக்டா எழுதுங்க பார்க்கலாம். CH2 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 CH2. வெரி குட். ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் ப்ராடக்ட்? ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரியாக்ஷன் இது. ஓகே, ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் ப்ராடக்ட்? டைஆக்சிரேன். வெரி குட், டைஆக்சிரேன். சரியா? ஸோ கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் கூட யூஸ் பண்றப்போ நமக்கு வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகி டீஹைட்ரேட் ஆகி நமக்கு டைஆக்சிரேன் வந்து ப்ராடக்டா கிடைக்கும். அடுத்து பாருங்க, ஐடென்டிஃபை A and then B. ஓகே, ஸோ கிளைகால். ஸோ கிளைகாலை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, மேம் 11th லைவுக்கு வாங்க மேம். இருடா, நான் அதுல போயிட்டு வந்து ஒரு மெசேஜை போட்டுட்டு வரேன். சரியா? வெயிட் பண்ணுங்க, இந்த லைவை முடிச்சுட்டு வரேன். பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? எஸ், லைவ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு வந்து எல்லாரும் வெயிட் பண்றாங்க. ப்ளீஸ் வெயிட், லைவ் வில் பிகின் இன் few minutes. மெசேஜை போட்டாச்சு. ஓகே, நம்ம கதைக்கு வருவோம். சரியா? நம்ம கதைக்கு வருவோம். இதை முடிச்சுட்டு தான் எதுனாலும். சரியா? கவனிங்கடா, முடிக்க போறோம். இப்போ HiO4 கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். அப்போ எனக்கு என்ன நடக்குது? கிளைகால் அதே தான்டா, CH2OH and then CH2OH. So glycol வந்து they are reacting it with HiO4 which is periodic acid. கரெக்டா? periodic acid. So என்ன நடக்கும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த O ஆக்சிஜனும்
இந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து நமக்கு வந்து வாட்டரா வெளியில போயிடும். ஓகே, they get removed as water. They get removed as water. அப்போ நமக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? CH3CHO. அவ்வளவுதான். CH3CHO. clear? ஓகே, சூப்பர். CH3CHO அப்படிங்கிறது வந்து என்னது? It is acetaldehyde. It is acetaldehyde. ஓகே, சூப்பர். அடுத்து வந்து கவனிங்களேன், அதே கிளைகால் PI3 கூட ரியாக்ட் பண்றப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ CH2OH 1 2 3 எது கூட ரியாக்ட் ஆகுது? PI3 கூட, பொட்டாசியம் ட்ரை அயோடைடு கூட நமக்கு ரியாக்ட் ஆகுது. சரியா? அப்போ நமக்கு என்ன ஆகும்னா இந்த OH group will be replaced by iodine. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல OH group will be replaced by iodine. அடுத்த ஸ்டெப்ல எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த அயோடின் ரெண்டும் எனக்கு வெளியில போயிடும். அந்த ரெண்டு அயோடினும் எனக்கு வெளியில போயிடும். இந்த ரெண்டு அயோடின் எனக்கு வெளில போயிடுச்சு அப்படின்னா I will be getting CH2 double bond CH2. ஆல்கீன், ஆல்கீன், ஈத்தீன் வந்து நமக்கு இதுல ப்ராடக்டா கிடைக்கும். அடுத்துடா C2H5OH, அதாவது இங்க என்ன எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா எத்தனால் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ எத்தனால வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சல்ஃபூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்றாங்க at 413 Kelvin. ஓகே, ஸோ எத்தனால வந்து சல்ஃபூரிக் ஆசிட் கூட at 413 Kelvin வந்து நம்ம ரியாக்ட் பண்றப்போ என்ன கிடைக்கும் பார்க்கலாமா? Do you know? Very very easy. கவனி. ஸோ CH3 CH2OH. ஸோ இது ரெண்டுத்தையுமே டீஹைட்ரேட் பண்ணுறாங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா H2SO4 தான். ஆனால் ஒன்று வந்து 413 Kelvin, ஒன்று வந்து 443 Kelvin. ஸோ ஜஸ்ட் என்ன மாறுது? டெம்பரேச்சர் மட்டும்தான் நமக்கு மாறுது. சரியா? டெம்பரேச்சர் மட்டும்தான் மாறுது. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ல ஐ எம் டேக்கிங் 2 molecules ஆஃப் எத்தனால். அப்போது நமக்கு வந்து இதில் என்ன நடக்குது அப்படின்னா இங்கே இருக்கிற OHும் இந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து வாட்டராக வெளியில் போயிடும். வாட்டராக வெளில போயிடுச்சு அப்படின்னா CH3 CH2 O CH2 CH3 ஈத்தர் வந்து நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். ஈத்தர்ஸ் வந்து நமக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். ஓகே, இதே 443 Kelvinல 1 mole தான் நம்ம எடுத்துப்போம். 1 mole எடுத்துக்கிறப்போ இங்க இருக்கிற இந்த OHும் இந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து வாட்டரா வெளில போயிடும். அப்படி வாட்டரா வெளில போயிடுச்சுன்னா CH2 டபுள் பாண்ட் CH2 ஈத்தீன் வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்கும். ஈத்தீன் வந்து நமக்கு இதுல ப்ராடக்டா கிடைக்கும். ஓகே, சூப்பர். இன்னும் இதுல ஒரு 2 ரியாக்ஷன் வந்து இருக்கு. அது ரெண்டுத்தையுமே நான் PDF கொடுக்குறப்போ சேர்த்து கொடுத்துட்றேன். டைம் இல்லாதனால அதை மட்டும் நம்ம இன்னைக்கு டீச் பண்ணல. சரியாடா? ஓகே, ஸோ இப்போ எல்லாருமே வந்து அடுத்த லைவுக்கு வாங்க. இந்த லைவ் எப்படி போச்சு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுதா? எனக்கு ஒன்றே ஒரு விஷயம் தான், இன்னைக்கு லைவ் நான் வந்தது வந்து என்ன காரணம் அப்படின்னா ABCD ரியாக்ஷன்லாம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் அதெல்லாம் அட்டென்ட் பண்ணிடலாம். நம்ம திருப்பி திருப்பி இந்த ரியாக்ஷனை ஒரு 4 வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டா எப்படி கேட்டாலும் எழுதிடலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வர வைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணம் தான் இன்னையோடைய லைவ் கிளாஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து உங்களுக்கு உண்மையாகவே அந்த ஒரு பர்பஸ் வந்து சர்வ் ஆச்சா? ABCD ரியாக்ஷன்ஸ் பற்றின ஒரு பயம் போச்சா? அதை பற்றி ஒரு ஐடியா கிடச்சிதா, கிளாரிட்டி கிடச்சிதா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே எப்பயும் போல் ஐ வில் ரிப்ளை யூ வித் த PDF. ஓகேவா? ஓகே, ஸோ லைவ் பார்த்த எல்லாருமே நான் லைவ் செஷன் எண்ட் பண்ண உடனேவே லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். ஓகே, சரிடா. ஆல் தி பெஸ்ட். டாடா, பை பை, தேங்க்யூ. அடுத்த லைவ் வாங்க. மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு புரிஞ்சுதா, கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சா அப்படின்னு. சரியா?